அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பாப்பாவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஹோட்டல்ல எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு கார சட்னி, பல்லாரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, கொஞ்சமாக இஞ்சி, புளி, உப்பு இது எல்லாமே வடச்சட்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டு எல்லாம் வணக்கி அதை நல்லா ஆற விட்டு எடுத்து அரைச்சோம்னா அருமையான அந்த கார சட்னி ரெடி ஆயிரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது இட்லிக்காகட்டும், தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே ஒரு அருமையான சைட் டிஷ். அதோடு பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு நல்ல சாஃப்டான இட்லி, நேற்று தான் இட்லி மாவு அரைச்சேன். அதனால் இன்றைக்கி காலையில் இட்லியே போதும்னு சொன்னால் சரின்னு இட்லியும் இந்த கார சட்னியும் அரைச்சி கொடுத்து பேக் பண்ணியாச்சு. இதோடு பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் ரெகுலராக இனி லஞ்ச் பாக்ஸ் போடலாமா என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்ன காரணம்னா, கொஞ்சம் பிஸி ஷெட்யூலாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம இனி முடிஞ்ச அதாவது ஆரோக்கியமாகவும் அதே சமயம் வெரைட்டி ஒரு வித்தியாசமான சமையலாக இருந்தால் மட்டும் லஞ்ச் பாக்ஸ் போடலாம். அப்படி இல்லைங்கிற நேரத்தில் என்னால் முடிஞ்ச குட்டி குட்டி வீடியோஸ் போட்டு உங்கள் கூட பேசலான்னு இருக்கேன். என்னோடய ஸ்பீச்சை பிடிச்சவங்க எனக்கு ஒரு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறக்கு ஒரு சிக்னல் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கமெண்ட், ஒரு ஸ்மைலி இல்லைன்னா தம்ஸ் அப் அது மாதிரி ஏதாவது போட்டு இது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இந்த குட்டி குட்டி விலாக்ஸ் அதாவது மினி விலாக்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களோட சப்போர்ட்டுக்காக நான் காத்திருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா, அது ஒரு காலை பொழுது, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற செடி கொடிகளை எல்லாம் பார்த்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டே எடுத்த வீடியோ தாங்க இது. வானத்தோட அழகு, அதில் பார்த்திங்கன்னா காக்கா குருவிகளோட சத்தம், கண்ணுக்கு பார்க்குற இடமெல்லாம் ஒரு பசுமையான இது. அதோட காலை நேர வேலைகளை தொடங்குகிற ஜனங்க, ஆமாங்க, ரோட்டில் பார்த்தா நிறைய டூ வீலர் எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்களாகட்டும், வேலைக்கு போகிறவங்களாகட்டும், அதெல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு காலை பொழுதே நம்மளுக்கு நல்லா இருக்குது. நம்ம லைஃப் ஒரு தடவை வாழ்கிறோம். வாழ்கிற லைஃப்பை சந்தோஷமாகவும் நிறைவாக வாழணுன்னா அது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த சந்தோஷங்களை வெளியே தேடினோம்னா நம்மளுக்கு அவ்வளோக்கா கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் லவ் எனக்கு அதிகம். ஏன்னா குழந்தைகளை பார்த்துருக்கீங்களா, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவங்களே ரசிச்சிட்டு இருப்பாங்க. நானும் இன்னும் அதே குழந்தைத்தனமாக தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு முதல் ரசிகை நான் தான். இது ஒரு நல்ல பழக்கமாக நான் நினைக்கிறேன். என்னென்னா, முதல்ல நம்மளை நாம் நேசிப்போம். ஓகேங்களா?